தேங்க்யூ. சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா நடிகை யாஷிகா ஆனந்த். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க இஷ்யூ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க வாகன விபத்து ஏற்படுத்திட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க கூட இருந்த அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. பின்னாடி பயணம் செய்த 2 நபர்கள் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜரிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடியது இதில் ஒரு 3 பிரிவில் பார்த்திங்கன்னா அவங்க மீது யாஷிகா ஆனந்த் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 279, இன்னொன்று 337, இன்னொன்று 304A. 304A பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஐபிசி. 304A எப்போ போடுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு நெக்லிஜென்ஸால் நடக்குது, ஒரு அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால நடக்குது அப்படின்னா அந்த டைமில் 304A போடுவாங்க. அந்த அஜாக்கிரதையால் மரணம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ பார்த்திங்கன்னா இந்த 304A போடுவாங்க. இன்னொன்று 337 எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டேஞ்சர்ஸ் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ். வேறு ஒருத்தவங்களோட பர்சனல் சேஃப்டிக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த 337 போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 279 ரேஷ் டிரைவிங். இது பொதுவாக இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஐபிசியில் இந்த 279 337 போடுவாங்க. மோட்டார் வெஹிக்கல் ஆக்டில் ஒரு சில பிரிவுகள் இருக்குது. ஒரு குடிச்சிட்டு போனால் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் போடுறது, லைசன்ஸ் இல்லாமல் போனால் வித்தவுட் லைசன்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆக்சிடென்ட் கேஸ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதில் இந்த 304A பார்த்தீங்கன்னா எப்போ போடுவாங்கன்னா, ஒரு நபருக்கு இந்த ஒரு நெக்லிஜென்ஸால் இறப்பு ஏற்படுத்துது, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த சமயத்தில் போடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு வீட்டு வேலைக்காக நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை ஒரு நபரை கூப்பிட்டு வரோம் வீட்டுக்கு. அவர் நம்ம வீட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை பார்க்குற சமயத்தில் கரண்ட்டு தாக்கி அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த இறந்த அந்த நபர் யார் வீட்டில் வேலை செஞ்சாங்களோ அவங்க மீது பார்த்தீங்கன்னா இந்த 304A போடுவாங்க. ஒரு நெக்லிஜென்ஸால் இறப்பு ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி சமயங்களில் 304A போடுறது பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இப்போதைக்கு ஒரு வழக்கமான விஷயமா இருக்குது அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, லா காலேஜ் அட்மிஷன் பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது இன்னும் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை பெரிய அளவில். கண்டிப்பாக வந்த உடனே லா சம்மந்தமாக இருக்க மொத்த ஒரு டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுப்போம். தொடர்ந்து காத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.